மக்களவை தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளிடையே நாளை தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. நாளை காலை 10 மணிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சிக்கு தென்காசி தொகுதி ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களவை தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளிடையே நாளை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருக்கிறது. நாளை காலை 10 மணிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக கூட்டணியில் இடம்பெறும் புதிய தமிழகம், SDPI கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவார்கள் என்பது தொடர்பான அறிவிப்பு நாளைய தினம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. SDPI கட்சிக்கு மத்திய சென்னை தொகுதியும், புரட்சி பாரதம் கட்சிக்கு விழுப்புரம் அல்லது திருவள்ளூர் ஒதுக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவை தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளிடையே நாளை தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. நாளை காலை 10 மணிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் குணசேகரன் இணைப்பில் இருக்கிறார். குணசேகரன், நாளைய தினம் கூட்டணி கட்சிகளோட அதிமுக தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்க அதிமுக முடிவு செய்திருக்கிறது? அதே போன்று தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை எப்போது இறுதி செய்யப்படும்? விவரங்கள். அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுடன் நாளை காலை ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாக அதிமுக தரப்பில் தகவல் வெளியாகி இருக்கிறது. நாளை காலை 10 மணிக்கு அதிமுகவினுடைய கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையில் அதிமுக கூட்டணியில் தற்பொழுது வரை அதிகாரப்பூர்வமாக SDPI மற்றும் புதிய தமிழகம், அதே போன்று புரட்சி பாரதம் கட்சி என்ற 3 கட்சிகள் தற்பொழுது வரை கூட்டணிக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக புரட்சி பாரதம் கட்சி 2 தொகுதிகள், விழுப்புரம் அல்லது திருவள்ளூர் ஆகிய 2 தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியை ஒதுக்கி தர வேண்டும் எனவும், புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் தென்காசி தொகுதியை ஒதுக்கி தர வேண்டும் எனவும், அதே போன்று SDPI கட்சிக்கு மத்திய சென்னை ஒதுக்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய அந்த நிலையில் நாளை காலை அந்த 3 கட்சிகளுடனும் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கு முன்னதாக இன்று காலை சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியின் முகாம் இல்லத்தில் புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் ஜெகன்மூர்த்தி இன்று காலை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருந்தார். அதனைத் தொடர்ந்து மாலையில் SDPI மற்றும் புதிய தமிழகம் கட்சி சார்ந்த தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து ஆலோசனையினை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் நாளை காலை இந்த 3 கட்சிகளுடனும் எந்தெந்த தொகுதி என்பது உறுதி செய்யப்பட்டு அவர்களுக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே சமயம் தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நாளை இருக்காது என்ற ஒரு முடிவினை அதிமுக தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். நாளை மறுதினம் தேமுதிகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை தற்பொழுது இந்த 3 கட்சிகளுடன் மட்டுமே நாளை கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாகவும், அதனைத் தொடர்ந்து அதிமுகவுடைய அந்த வேட்பாளர் பட்டியல் மற்றும் எந்தெந்த தொகுதியில் யார் போட்டியிடுவது என்பது குறித்தான அந்த ஆலோசனை என்பது கட்சி அலுவலகத்தில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.